ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கனவா கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கனவா கிரேவி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இடியப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை புட்டோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இது சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் 2 பச்சை மிளகாய். இப்போ இதில் நான் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ கனவா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கனவாயை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கும் கனவாயும் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த கனவாயிலிருந்து வர தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதை திருப்பி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி கம்மியாகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இது 2மே வீட்டில் செஞ்சது. இதை சேர்த்து இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கும். பச்சை வாசனை போயிருச்சு. இதில் ரொம்ப கம்மியாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கலைன்னா இதில் தண்ணி சேர்க்க வேணாம். அந்த கனவாயிலேருந்து வர தண்ணியே போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே வற்றிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி இதை கீழே அந்த மசாலாலாம் சேர்ந்துருக்கும். அடியிலேருந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்க்காமலும் விடலாம். ஆனால் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த கனவாயோட டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். தேங்காய் பாலை சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 1 நிமிஷம் அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிரேவி ஆகணுன்றதுக்காக நான் இதை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் இப்போயே நம்ம உப்பையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகணும். அதுலேருந்து இன்னும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இந்த திக்னஸ் எனக்கு போதும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் 1/2 எலுமிச்சம்பழத்தையும் நான் புழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ டேஸ்ட் பண்ணுற டைம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.